நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ என்னென்னா ஆவணி மாத பலன்கள், கன்னி ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் வந்து புதன் பகவானை வந்து அவருக்கு பிடித்த நண்பரான சூரியனோட வீட்டில் சிம்மத்தில் வந்து இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் சுக்கிரனோட சுக்கிரனும் அவருக்கு பிடிக்கும், சூரியனுக்கு அவருக்கு பிடிக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து அதாவது புதன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. இதனால் அதாவது உங்கள் ராசிநாதன் வந்து நல்லா இருக்கிறதுனால உங்களோட அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு. கேது பகவான் வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தன பற்றாக்குறையெல்லாம் எதுவும் குறைவு இருக்காது. தன வரவெல்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து ஒற்றுமைகள்லாம் வந்து நல்லாவே இருக்கும். தனவரவு நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாக்கு ஏதாவது யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் உங்ககிட்ட நல்லாவே இருக்கும். உங்களோட 3ஆம் பாவத்தில் வந்து செவ்வாய் தொடர்பு இருக்குது. சனி பகவானோட 10ஆம் பார்வையும் இருக்கிறதுனால அதே மாதிரி 2 பாவர்கள் பார்க்குறாங்க. அதே சமயத்தில் குரு பகவானும் பார்க்குறாரு. இதனால் என்னென்னா அதாவது 3ஆம் இடம் வந்து இளைய சகோதரன், தைரியம், வீரியம், இளைய சகோதரன் சொல்லுவோம். அதனால் வந்து நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணணுன்னா இந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் தொய்வடையும். ஏன்னா முயற்சிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி இளைய சகோதரர்கள் வந்து சிறு வந்து மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அனுசரித்து போகிறது கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட 4ஆம் பாவத்துக்கு இயல்பாக இருக்கிறாங்க. சனி செவ்வாய் தொடர்பு, பாவ தொடர்பு எதுவும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு தாயால் அனுகூலங்கள், தாய் மாமன்களால் அனுகூலங்கள், கல்விகள் வந்து நல்லாவே, அதாவது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லாவே படிப்பாங்க. அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 9ஆம் பார்வையாக குரு உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தைகளால் வந்து நீங்கள் வந்து கௌரவப்படுத்தப்படுவீங்க. குழந்தைகள் வந்து உங்களுக்கு வந்து பேர் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்கள புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 6ஆம் பாவத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால வேலையில் சிறு குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து இன்னொரு 5 மாதங்கள் கழித்து சனி பயிற்சிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக விலகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 7ஆம் இடம் வந்து கலத்திர ஸ்தானம், கூட்டாளிகள் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம். அது வந்து இப்போ வந்து ராகு பகவான் வந்து சனி செவ்வாய் பாவ தொடர்பு எதுவும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறாரு. அதே மாதிரி குருவோட வீட்டில் இருந்ததுனால குரு மாதிரியே தான் நல்லதே தான் செய்வார். கணவன் மனைவிகளே ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதேமாரி கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இப்போ வந்து ஆதாயங்கள்லாம் அனுபவிப்பீங்க. அதே மாதிரி நண்பர்களால் வந்து ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு 8ஆம் இடம் வந்து சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து திடீர்னு பண கஷ்டங்கள் வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து, ஏதாவது பணம் இப்போ கையில் இருக்குது, நம்ம ஏதாவது செலவு பண்ணணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த காலகட்டத்தில் வந்து எதுவும் தன விரயம் எதுவும் பண்ணாதீங்க. திடீர்னு செலவுகள் வரும். அதை வந்து சுருக்கமாக வந்து முடிச்சுக்க பாருங்கள். அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவம் வந்து செவ்வாய் குரு இரண்டு அதாவது 2 சுபர்கள், அதாவது செவ்வாய் வந்து முக்கால் பாவர்னு சொல்லுவாங்க. குருவோட இறைஞ்சு அவரும் சுபர் ஆகிடுவார். அதனால் குருமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களோட தந்தையால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். தந்தையோட சொத்து ஏதாவது கிடைக்கணும், கோர்ட்டு கேஸு வழக்கு அப்படின்னு இருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 10ஆம் பாவத்துக்கு இயல்பாக இருக்கிறதுனால சுப தொடர்பும் இல்லை, பாவ தொடர்பும் இல்லை. அதனால் இயல்பாக இருக்கிறதுனால 10ஆம் பாவம் என்னென்னா தொழில் ஸ்தானம். தொழில் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே போகும். ஏற்கனவே பிரச்சனையாக இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வந்து நல்லாவே இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 11ஆம் பாவமும் இயல்பாக இருக்கிறதுனால 11ஆம் பாவம் வந்து மூத்த சகோதரம், இளைய மனைவி,
சொல்லுவாங்க. அதே மாதிரி மூத்த சகோதரன் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் வந்து சரியில்லை அப்படின்னு விவகாரத்தான இளம் தம்பதியர்கள் வந்து ரெண்டாவது மறு திருமணமும் இப்போ வந்து ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 12ஆம் பாவத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் இந்த 3 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால வெளிநாடு அதாவது செவ்வாயும் பார்க்குறாங்க, சனியும் பார்க்குறாங்க. அதனால் வெளிநாடு போகணும் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் தடைபட்டு போவீங்க. ஏன்னா சுபர்களும் இருக்கிறாங்க, அசுபரும் பார்க்குறாங்க. கொஞ்சம் தடைபட்டு போகக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இன்னும் ஒரு 5 மாதங்களை தள்ளி போடுறது உங்களுக்கு வந்து நல்லது தரும். நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு துல்லியமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் உயருங்க. நன்றி, வணக்கம்.